இது சுமக்க முடியாத சத்தியம். நாம் இந்த பூமியில் பிறந்தவர்கள் மட்டும் அல்ல, உருவாக்கப்பட்டவர்கள். ஆரம்பம் விண்வெளியில் இருந்தது. அந்த அரிய மரபின் பெயர் அன்னுநாகி. இவர்கள் மரபு போலவே இல்ல. ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொரு கடவுளும் ஒரு கிரகத்தை நடத்தினார். முதன்மையானவர் அனு. அவர்தான் நைபீரு என்ற வெண்கோளின் இரையாட்சி. ஒழுங்கும் சட்டமும் அவனிடம் இருந்தது. அவனுடைய இரு பிள்ளைகள் தான் இந்த உலகின் விதியை மாற்றியவர்கள். என்கி அறிவியல், கடல், மரபணு தந்தை. அன்லில் சட்டம், ஒழுக்கம், கட்டுப்பாடு. இவர்கள் இருவரும் சகோதரர்கள், ஆனால் பாகுபாடு கொண்டவர்கள். மனிதனை உருவாக்க விரும்பினான். மண் தன் அறிவியல் மற்றும் அன்னுநாகி DNA மூலமாக மனிதன் உருவானான். அவன் உயிர் கொடுத்தான், ஆனால் மனிதனை அடிமையாக்க விரும்பினான். அவன் கோபம் கொண்டவன், ஒழுக்கத்தின் கடவுள். அவனுக்கு மனிதன் ஒரு வேலைக்காரன். அவனிடம் சுதந்திரம் வேண்டாம். எனவே இருவருக்கும் இடையே பரபரப்பான குடும்ப போர் நடந்தது. ஒரு நாள் மனிதர்கள் அறிவுடன் வளர்ந்தனர். தங்கள் இறைமைகளை புரிந்து கொண்டனர். அப்போது தீர்மானித்தான், இவர்களை அழிக்க வேண்டும். அவன் கொண்டு வந்தான் பெருவெள்ளம். அந்த வெள்ளம் மனித இனத்தை அழிக்கவே வந்தது. ஆனால் மனிதனை மறைத்து பாதுகாத்தான். அந்த ஒரு மனிதன் தான் ஜியசுட்ரா. பைபிளில் நோரா என அழைக்கப்படும் அந்த கப்பல். அந்த கதை இன்றும் உலகெங்கும் பரவலாக சொல்லப்படுகிறது. இந்த குடும்ப மரபு இங்கேயே முடியவில்லை. என்லிலின் வம்சம். நெனூர்தா அவனது மகன். போரின் கடவுள், சண்டையிலே தீர்வு காண்பவன். நன்னா சந்திர கடவுள். இஷ்டார். காதல், போர் மற்றும் இரகசியங்களை எடுத்துச் சொன்ன தேவதை. இவர்கள் பூமியில் பல இடங்களில் வழிபட்டனர். ஆண்டுகளுக்குப் பிறகு கூட இந்த அன்னுநாகி குடும்பத்தின் பெயர் எகிப்து, இந்தியா, கிரேக்கம், ரோம் போன்ற நாகரிகங்களில் தேவர்களின் குடும்பம் என்றால் அதில் ஆச்சரியம் இல்லை. ஆழத்தில் உள்ள உண்மை என்ன? இந்த குடும்ப மரபு என்பது ஒரு விண்மீன் வம்சம், ஒரு அறிவியல் கூட்டமைப்பு அல்லது ஒரு நாகரிக DNA சோதனைதான். அன்னுநாகிகள் மனிதனை உருவாக்கினர் வேலைக்காக. ஆனால் மனிதன் அறிவுடன் வளர்ந்தான், சிந்திக்க தொடங்கினான். இன்று இவர் தான் கண்ணாடி முன் நிற்கும் நாம். கட்டுப்பாடை விரும்பினார். சுதந்திரத்தை விரும்பினார். இருவருக்கிடையே சிக்கிக்கொண்டது மனிதன். அந்த மரபு இன்று நம்முள் தொடர்கிறது. பாருங்கள், உங்கள் இரத்தத்திலோ உங்கள் சிந்தனையிலோ ஒரு அன்னுநாகி இருக்கக்கூடும்.